அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு போக போகிறோம். இந்த சிங்கப்பூருக்கு ஃப்ளைட்டில் போகலை, கடல் பாலம் வழியாக தான் போக போகிறோம். கடல் பாலம் வழியாக சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு மலேசியா இமிக்ரேஷன் எங்கே இருக்குதுன்னா ஜோஹர் பாருங்கிற ஊரில் இருக்குது. இந்த ஜோஹர் பாருக்கு கோலாலம்பூர்லேருந்து 350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரணும். இந்த ஜோஹர் பாரில் இருந்து 2 வழியாக சிங்கப்பூருக்குள்ளே போகலாம். ஒன்று உட்லண்ட்ஸ் வழியாக போகலாம், இன்னொன்று துவாஸ் வழியாகவும் போகலாம். உட்லண்ட்ஸ் வழி ஜோஹர் பார் சிட்டிக்குள்ளேயே இருக்குது. துவாஸ் வழி கொஞ்சம் தூரம். மலேசியாவில் உள்ள வெளியூர்லேருந்து வர்றவங்களாக இருக்கட்டும், வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஜோஹர் பார் சிட்டியில் இருக்கிற உட்லண்ட்ஸ் வழியாக தான் போவாங்க. மலேசிய ரிங்கிட்டை விட சிங்கப்பூர் டாலர் 3 மடங்கு அதிகம். இந்த ஜோஹர் பார் சிட்டியில் இருந்து தினமும் சிங்கப்பூருக்குள்ளே வேலைக்கு போயிட்டு வரவங்க கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர். சிங்கப்பூர் டாலர் 3 மடங்கு அதிகங்கிறதுனால நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூரில் வேலை செய்யத்த விரும்புகிறாங்க. நம்ம ஜோஹர் பார்லேருந்து சிங்கப்பூருக்கு பஸ்ஸில் தான் போக போகிறோம். நம்ம அடுத்து வர்ற வீடியோவில் ஜோஹர் பார் இமிக்ரேஷனில் இருந்து சிங்கப்பூர் இமிக்ரேஷனுக்கு எப்படி போகிறது, ஜோஹர் பார்லேருந்து கடல் பாலம் வழியாக சிங்கப்பூருக்குள்ளே எப்படி போகிறோங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன். இதோட என்னோடய வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.